see about the new topic as theoretical concept of operating system. Operating system na it is the one type of software மென்பொருள் அப்படினு சொல்றாங்க. இல்ல அப்ப அந்த சாஃப்ட்வேர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தியரிட்டிக்கல் கான்செப்ட். அப்ப நம்ம என்னலாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்னலாம் பண்ண போறோம்ன்றத நம்ம எழுத்துப்பூர்வமா பார்க்க போறோம். அதான் கொடுத்திருக்காங்க. A software is a set of instructions to perform a specific task. ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை இயக்குறதுக்கான ஒரு மென்பொருள் தான் இது. ஏதாவது ஒரு செயல்பாட்டை குறிப்பிட்ட செயல்பாட்டை கணிப்பொறி மூலமா இயக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இயக்க மென்பொருள். There are two types of softwares. Types of softwares பாத்தீங்கன்னா there are two types: application software, system software. And sir, application software, system software அப்படினு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா application means பயன்பாட்டு மென்பொருள், system software means இயக்க மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள்னா whether you are using the applications app அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா. இப்போ Google Chrome, Mozilla Firefox, message, Facebook, WhatsApp இதெல்லாம் சொல்றீங்க app அப்படினு சொல்றோம், application சொல்றீங்க. But each and every application has a individual specific task. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு மட்டும் செய்யுது. ஓகேங்களா? அப்ப மெசேஜ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா it can send or receive a text content from one person to transfer the or communicating the message of text. ஓகேங்களா? That is the message. Or WhatsApp means we can share our information through multimedia. எல்லாமே text, images, videos, audios இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிறோம் transferring. Or VLC player means it is used to hearable audios and viewing videos. ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பார்க்கலாம், அதர்வைஸ் ஆடியோவா நம்ம கேட்கிறதுக்காக பயன்படுத்துறோம். Word, Excel, PowerPoint these are all using to typing the text. ஓகேங்களா? இதெல்லாம் தான். Application is a software set of program to perform a specific task. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை ஒரு பயன் தரக்கூடிய ஒரு செயல்பாடை செய்கிறது. For example, Word is an application software to create a text document, and VLC player is a familiar application software to play a audio, video, files and many more. எனவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. Word அப்படினு சொல்றோம், அவங்க VLC player அப்படினு சொல்றாங்க. Wordன்றது texting, typing that text document to create a text document. Otherwise paint means it is used to create a art. ஒரு படம் கலைகளை வரையறதுக்கோ இல்ல வேற ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கான டிசைனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இயக்க மென்பொருள். A system software is a types of computer programming that are designed to run the computer hardware and applications. அப்ப it is used to run the computer run பண்றதுக்கு கம்ப்யூட்டர் எப்படி ரன் ஆகும் அப்படினா it is a combination of hardware and software, interconnections between components of the computers எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணிருக்கிறது தான் ஹார்ட்வேர். ஓகேங்களா? CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர்ஸ், பென் டிரைவ் இது எல்லாத்தையுமே இன்டர்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு இன்டர்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஹார்ட்வேர். இப்போ இது எல்லாத்தையும் இயக்குறதுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னா நமக்கு பவர் தேவை, கரண்ட் தேவை. ஓகேங்களா? இப்போ மின்சாரம் தேவை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த கம்ப்யூட்டர்ல மின்சாரம் மட்டும் இல்லாம அதை இயக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் வேணும், ஒரு மென்பொருள் வேணும். அந்த மென்பொருள் தான் என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது இல்லாம இயங்காது. அப்ளிகேஷனை மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட இதுல மொபைல்ல வேற ஹேவிங் KitKat OS, நிறைய OS இருக்கு. மொபைல் OS தனியா இருக்குது, கம்ப்யூட்டர் OS சொல்லி there are many OS. This will be we can learn in the next chapter. 5th chapterல நம்ம அத பத்தி பார்க்கலாம். Explain about the operating system உடைய types பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். Okay, now we are all going to see about the what is by operating system அப்படின்னு மட்டும். ஓகேங்களா? அப்ப system software it is used to
communicate from the one software to another software. இந்த சாஃப்ட்வேரை இயக்கணும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இயக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நமக்கு தேவை. நம்ம கம்ப்யூட்டர் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ன்னு சொல்றாங்க. அது லாங்குவேஜ் ப்ராசசிங். Whether you are all communicating from one person to another person, we are all using our media as a language. இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன்ஸ்க்காக எதை யூஸ் பண்றாங்க? லாங்குவேஜ். நம்ம பேசக்கூடிய மொழி தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் இததான் என்ன பண்ணுங்க கம்யூனிகேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ராசசிங், லாங்குவேஜ் ப்ராசசிங். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து ஹை லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் லாங்குவேஜ் ப்ராசசிங் பண்றது எல்லாமே எதுல தான்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலமா தான் நடக்குது. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு தி OS operating system. Operating system is a system software which serves as a interface between the user and the computer. கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் இடையில ஒரு பாலமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this OS operating system is the interface of the user and the computer. Okay, this controls the input, output and the other peripheral such as pen drive, printers, scanners, electronic gadgets எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது? செயல்படுத்த வைக்குது எல்லாத்தையுமே. அது இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸி கிரைண்டர்லாம் இருந்தா ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் போட்டோம்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா காயில்னா ரொட்டேட் ஆகி நமக்கு தேவையான செயல்பாடுகளை செய்யுது. ஆனா கம்ப்யூட்டரா அதர்வைஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்மளுடைய மொபைல் போனோ அதர்வைஸ் டேப்லெட் என்ன ஆகாது, அந்த மாதிரி ரன் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவை? இயக்கக்கூடிய ஒரு மென்பொருள், அந்த சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும்தான். வெறுமனே அப்படியே வச்சிருந்தாக்கா வேற எல்லாமே நம்ம மொபைல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதனால எதையுமே என்ன பண்ண முடியாது, இயக்க முடியாது. அதுல அந்த மென்பொருள் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, including the file management, memory management, processing management and device management and many more. அப்ப அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து எதெல்லாம் செயல்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை. அப்ப நம்ம என்னெல்லாம் ஃபைலா அதுல வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, பாதுகாப்பா வச்சிருக்குது. ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், அப்ப கொள்ளளவு அதாவது நினைவக மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் கோப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? we are storing our data and files in our brain. நம்மளுடைய பிரெயின்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல என்னது அப்ப ப்ராசசிங் மேனேஜ்மெண்ட், அப்ப அந்த ஸ்டோர் பண்ண ஃபைலை எடுத்து பார்க்கவோ இல்ல மாற்றி அமைக்கவோ இதெல்லாம் என்ன பண்றாங்க, செயல்படுத்துறது. செயல்பாட்டு மேலாண்மை, ப்ராசசிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். எதெல்லாம் என்னென்ன டிவைஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே என்னது இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா. whether you have plugged out the mouse or keyboard means it will be display the message as your keyboard and mouses are not connected properly or not connected அப்படின்ற மாதிரி என்ன வரும், மெசேजेस வந்து நமக்கு கன்வே பண்ணும். அது எப்படி கன்வே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா using the operating system. when we are all switch on the computer, நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனேவே எதுதான் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும், the operating system தான் first it will be run from the hard disk. memory management ல இருந்து நம்ம நினைவகத்துல இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து பவர் ஆன் பண்ண உடனே என்ன ஆயிடும், நேரா அங்க போய் ப்ராசசிங் CPU என்ன ஆகும், இத தான் போய் தட்டி விடும். அப்ப நம்ம பிரெயின்ல இருந்து சப்போஸ் எனி அதர் ஆக்சிடென்ட்ஸ், நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு சடனா ஏதோ நடக்குது அப்படின்னா என்ன ஆகுது, the brain will be intimate to us. அப்ப நமக்கு என்ன ஆகும், நமக்கு இன்டிமேட் பண்ணுது நம்ம இந்த வேலையை செய்யி. otherwise it reminder as from our brain through the nerves. அப்ப nerves மூலமா நமக்கு என்ன ஆகுது, அது கனெக்ட் பண்ணி நமக்கு காமிக்குது. அப்ப அதன் மூலமா என்ன ஆகுது, it will be run. okay next பாத்தீங்கன்னா device management. okay, without the operating system computer cannot be effectively manage all the resources. அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம இந்த எல்லா ரிசோர்ஸும்
file management, processing management, memory management, device management இந்த எல்லா மேலாண்மைகளும் செயல்படாது அப்படினு சொல்றாங்க. Okay, when the computer is switched on, the operating system is loaded in from the memory automatically. memory ல என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ரன் பண்ணுது. user cannot communicate directly without the computer hardware unless the operating system is loaded. அப்ப அதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ணல, நீங்க சும்மா வெறும் கம்ப்யூட்டரை மட்டும் வாங்கி வந்து வச்சிட்டு நான் என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் போட்டேன், ஆன் ஆகுது, ஆனா ரன் ஓபன் ஆகல அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இயக்க மென்பொருள்ன்றது இல்லை, அதனால என்ன ஆகாது, அது ரன் ஆகாது. Some of the popular operating systems used in personal computers are and laptops are என்னென்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா there are many more operating systems are available. Unix, Minix, Mac, and then Windows. These are the types of operating systems. Apple iOS ன்னு சொல்றேன் இல்லையா, iOS Apple iOS ன்னு சொல்றீங்க. இப்ப Linux, Mac, Windows, these three types are the basically we are all using Linux, Mac, Windows. இப்ப Linux ன்றது we are all using in the places of our computers. Mac only used in Apple computers, Apple gadgets ல மட்டும் தான் நம்ம Mac OS யூஸ் பண்றாங்க. Next Windows are using our personal computers. Okay, next பாத்தீங்கன்னா iOS is a mobile OS. இது என்னது, iOS அப்படின்றது ஒரு மொபைல் OS அப்படினு சொல்றோம். Okay, next பாத்தீங்கன்னா needs for operating system, தேவை, அதனுடைய நோக்கம் எதுக்கு, அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன. Operating system has become essential to enable the user to design the application without knowledge of the computer internal storage, internal structure of the hardware. அப்ப இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தா போதும், அதுல என்னென்ன கேஜெட்ஸ் இருக்கு, எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னுலாம் எனக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா, இப்போ மிக்ஸி வந்து இதனால கிரியேட் ஆயிருக்கு, அதுல என்ன போடுறீங்க, நீங்க எதை போட்டாலும் சுவிட்சை போட்டா அது கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு, இதுதான் உங்களுக்கு தேவை. அது எதால செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு, காரை ஓட்ட தெரிஞ்சா போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can drive the car. ஓகேங்களா, அப்ப அந்த வெஹிக்கிள்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, இவ்வளவு இருந்தாதான் ஓடும் ஓடாதுன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இயக்க தெரிஞ்சா போதும். அப்ப அந்த இயக்கை காமிச்சிடும். அப்ப அதுக்கு தேவை, அப்ப we want to run our computer means we need a software. அப்ப அந்த ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர் எப்படி கனெக்ட் ஆயிருந்தா எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன தேவை, எனக்கு தேவை கம்ப்யூட்டர் ரன் ஆகும், அதுக்கு என்ன தேவை, we want a software. அப்ப அந்த சாஃப்ட்வேர் எது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். The operating system manages all the software and hardware. Most of the time there are many different computer programs run at the same time. இப்ப எல்லா கம்ப்யூட்டர் ஒரே டைம்ல ஆன் பண்ணாலும் என்னென்ன மென்பொருள் நீங்க ஒரே டைம்ல இயக்குனாலும் என்ன ஆகும், அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்தா மட்டும் தான் அது வர்க் ஆகும். There are all needs access the computer, CPU, memory and storage. The needs of operating system is basically an interface between the user and hardware. நம்ம போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து டைப் பண்றோம் அப்படினு சொன்னா அதுக்கு டைப் பண்றதுக்கு தேவையானது என்ன, சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இல்லாம இருந்துச்சுனா என்னது, only it is one type of garbage அப்படினு சொல்றோம். அது ஒரு குப்பை தான். நீங்களா it is a waste, electronic waste மாதிரி. அதனால அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வர்க் ஆகல, இல்ல அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செட் ஆகல அப்படினு சொன்னா என்னது, அது வர்க் ஆகாது, அது வெறும் குப்பை, garbage அப்படினு சொல்லலாம். ஓகே, so the operating system is a interface between the hardware and user. நமக்கும் அந்த கணிப்பொறியில இருக்கக்கூடிய வன்பொருட்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுவது இந்த மென்பொருள் அப்படினு சொல்றாங்க. ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர், யூசர். இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட OS கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுல இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னா ஹார்ட்வேர்ஸ் என்ன இருக்கு, இப்போ இந்த OS இந்த கீபோர்டோ இல்ல மவுஸோ கனெக்ட் பண்ணிருக்கோம், அது இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம், டச் பேட் யூஸ் பண்ணிக்கலாம்.
வெப் கேமரா இல்லனா நம்ம எக்ஸ்டர்னல் கேமராஸ் ஏதாவது ஒரு கேமரா டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர்ஸ்க்கு பதிலா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே என்ன இருக்குது, ஈக்குவல் காம்போனன்ட்ஸ், அதர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஆனா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கு ஈக்குவலன்ட் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. அதனால இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாகணும், பயன்படுத்தியே ஆகணும். இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா வேற அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி என்ன இருக்கு, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்ப யூசர்ஸ், அப்ப யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் என்ன யூசர்ஸ். அப்ப இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, தி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் works as a translator. இப்ப மொழிபெயர்ப்பி, ஒரு இடத்துக்கு மொழிபெயர்ப்புன்னு இல்ல, ஒரு இடத்துக்கு கம்யூனிகேஷன்ஸ், we are communicating between the hardware, ரெண்டு ஹார்ட்வேருக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷனா இருக்குன்னா அப்ப transferring the information from one device to another device. For example, நீங்க டைப் பண்றீங்க, அது உடனே மானிட்டர்ல டிஸ்ப்ளே ஆகுதா, it is communicating the internal peripherals. அப்ப peripherals னா அது internal memory இருக்கலாம், otherwise gadget, any other gadgetsல கூட இருக்கலாம். Transferring the data from input to output device or input to the storage device. இதெல்லாம் என்னது, communication between the hardware, communication between users and hardware, software அப்படினு சொல்லினா அப்ப என்ன, நம்ம கம்யூனிகேட் பண்றோம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம், அதை நமக்கு என்ன அது ரிப்ளை பண்ணுது. இதெல்லாம் என்னது, translations. Okay, request in their machine language, binary language, process it and then send it back to the operating system. Operating system convert the processed information into the user readable form. அப்ப நம்ம ஏதோ ஒரு டைப் பண்றோம், will otherwise computer science அப்படி நம்ம டைப் பண்றோம் அப்படினா it will be translated to the machine language. அப்ப என்ன ஆகுது, machine language ஆ கன்வர்ட் ஆகி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போகுது. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, again reply it to the human readable formats. அப்ப திரும்பி நம்ம இங்க டைப் பண்ணதே என்ன ஆகுது, திரும்பி நமக்கு டிஸ்ப்ளேல வந்து கம்யூனிகேட் ஆகுது. இப்போ நீங்க ஜெனரேட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் you are searching on the கூகுள்ல போயிட்டு ஒரு வேர்டை போட்டு டைப் பண்றீங்க, அது என்ன ஆகுது, it will be translate to the operating system and then it will reply same as a meaning. அது இப்ப நீங்க ஆப்பிள் உடனே it is a fruit or it is a one company அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆகுது, ரிப்ளை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதனால இதுக்கு பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the main use of operating system is to ensure the computer can be used to extract what the user want it to do. அப்ப நம்ம என்ன செய்ய வைக்கணும்னு சொல்றோமோ அந்த வேலையை வெற்றிகரமா செஞ்சு தரதுதான் எதோட வேலை, ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட வர்க். செகண்ட், ஈஸி இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் தி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு முக்கியத்துவமா இருக்கிறது எது, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட், ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் operations automatically when the power is turned on or booting. There are two types of booting, warm booting and cold booting. Whether you are all using the restart button means it is called as cold booting. Warm booting means automatically it can be run in the computer. Normal run ஆச்சுனா என்னது warm booting. Whether you are all using these restarting option means it is a cold booting அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். Okay, next, controlling input and output devices. இப்போ என்ன பண்ணுது, இந்த டிவைஸ் peripheral devices எல்லாத்தையுமே internal அதாவது input devices-ஐயும் output devices-ஐயும் இன்டர்கனெக்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இன்டர்கனெக்ட் பண்ணி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட், manage the utilizations of the main memory. அப்ப நமக்கு தேவையான அனைத்து நினைவகங்களும் முக்கியமான நினைவகங்கள் RAM அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எது, ஆப்பரேஷன். providing security to the user program. நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய வேலைகளா இருந்தாலும் சரி, செய்ய போற வேலையா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பாதுகாப்பா செய்ய வைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். தி ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் classified into the following types of depending on their process capability. அதனுடைய செயல்திறனை பொறுத்து மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, they are depending upon the capability, processing capability, அதனுடைய செயல்பாட்டு திறனை பொறுத்து வரையறுக்கிறாங்க. One is
single user operating system. There are types of operating system. Software oda type da idu. Okay, software types are application software, system software. Now operating system oda type pathina there are two types. OS oda types pathina there are two types. One is single user, multi-user operating system அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? single user operating system and operating system allows only one user to perform a task at a time. ஒரு கம்ப்யூட்டர்ல மல்டி யூசர் ஆபரேட்டிங் சிங்கிள் யூசர் மட்டும் தான் ஒரு நேரத்துல பயன்படுத்த முடியும் அப்படினா அது என்ன சொல்றாங்க? ஒரு பயனர் இயக்க முறைமை அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? It is called as single user or single task operating system. ஒரு நேரத்துல ஒரு வேலையோ இல்ல ஒரு பயனர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படியே இருந்தா அது என்னது? single user operating system அப்படினு சொல்றாங்க. For example, when you are using a text document யூஸ் பண்ணி டைப் பண்ணி இருக்கீங்க அப்படினா அதே சேம் டைம்ல வேற ஏதாவது ஒரு process ஓபன் பண்ண நினைச்சா ஏதோ ஒரு process தான் கண்டினியூ பண்ண முடியும். another process என்ன பண்ணி ஆகணும்? க்ளோஸ் பண்ணி ஆகணும். to end the another process. அதனால சொல்றாங்க for a user a task or function such as printing a document, writing a file on the disk, editing a file or downloading the file etc. அப்ப இது ஏதோ ஒண்ணு மட்டும் தான். ஒண்ணு நீங்க டைப் பண்ணலாம் இல்ல அந்த டைப் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ வேற ஏதாவது ஒரு டிஸ்க்ல மெமரியில ஸ்டோர் பண்ணவோ ஏதோ ஒரு வேலையை மட்டும் தான் அட் a டைம்ல பண்ண முடியும். அப்படியேப்பட்ட சாஃப்ட்வேர் தான் என்னது? ஆபரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேரு சிங்கிள் யூசர் ஆர் சிங்கிள் டாஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் MS DOS. What is the expansion of MS DOS means? Microsoft Disk Operating System. Microsoft expansion வந்து என்னன்னா Microsoft Disk Operating System. Disk Operating System. Microsoft Disk Operating System அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. It is the example of single user or single task operating system அப்படினு சொல்றாங்க. Which one of the following is the example of single user operating system அப்படினா MS DOS. இங்க எழுதிருக்காங்க இல்லையா? DOS operating system. இங்க எழுதிக்கோங்க MS DOS அப்படினா இப்ப இதுல இருக்கிற மாதிரி MS DOS, Linux, Mac, Windows இந்த நாலு ஆப்ஷன் கொடுக்கறாங்க அப்படினா which one of the following is the single user or single task operating system னு சொன்னாக்க MS DOS அப்படிங்கற ஆன்சர் எழுதணும். ஓகே. மல்டி யூசர் ஆபரேட்டிங் சிஸ்டம். It is used in computer and laptops that allows same data and application to be accessed by the multiple user at the same time. அதே இந்த மல்டி யூசர் ஆபரேஷன் ஒரே நேரத்துல ஒரே வேலை அப்ளிகேஷன் எடுத்து பல பேர் பயன்படுத்தலாம். otherwise single user can use multiple applications in the same computer. ஒரே கம்ப்யூட்டர்ல multiple சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து ரன் பண்றதுக்குரிய திறன் பெற்றதா இருக்கிறது. otherwise சேம் அப்ளிகேஷனை மல்டி யூசர் எடுத்து யூஸ் பண்றது அது என்ன சொல்றாங்க? மல்டி யூசர் பல பயனர் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. The user can also communicate with each other. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது Windows, Linux, Unix are the example of multi-user operating system. அப்பனது Linux, Windows, Mac எல்லாமே multi-user operating system. Which one of the following is not a multi-user operating system னு கேட்டாலும் என்னது? DOS operating system. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Which one of the இப்போ இதே நாலு ஆப்ஷன் MS DOS, Linux, Unix, Mac, Windows இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்க அப்படினா பல क्वेश्चंस எப்படி மாத்தி ஏறலாம்? Which one of the following is not a multi-user operating system னு கேட்டாலும் MS DOS. Which one of the following is the single user operating system அப்படினு கேட்டாங்க என்னது? MS DOS தான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு which one of the following is the multi-user operating system னு கேட்பாங்க. நாலாவது ஆப்ஷனா all the above, all of this அப்படினு கூட கொடுத்திருப்பாங்க. அப்ப all of this நீங்க चूஸ் பண்ணனும். இல்லனா வேற ஏதாவது கொடுத்திருப்பாங்க.
ஒரே ஆப்ஷன் இதான் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். என்னெல்லாம் அதுல சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are various key features are given below. One is the user interface. அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன சிறப்பியல்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one is user interface. பயனர் இடைமுகம். user interface. பயனர் இடைமுகம். user interface. user interface. பயனர் இடைமுகம். next file management. கோப்பு மேலாண்மை. file management. next otherwise file management otherwise தகவல் அப்படின்னு சொல்றோம். information management அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். next memory management. நினைவக மேலாண்மை. memory management. next fault tolerance. fault tolerance means இப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா இந்த இடத்துல இது தப்பா இருக்கு இல்ல இது தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுது, அத நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் process management. செயல்பாட்டு மேலாண்மை. processing management. process management. next security management. பாதுகாப்பு மேலாண்மை. security management. These are all the key features of the operating system. என்னென்னலாம் இருக்கு? user interface, file management, memory management, fault tolerance, processing management, security management. அப்ப 1 2 3 4 5 6. These 6 are the key features of the operating system. There are how many types of key features are available? Write about the key features of அப்படின்னு சொல்லி 2 mark or 3 marks கேட்பாங்க. இந்த 6 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 mark or 3 marks. ஓகேங்களா? key features of the operating system. ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? key features அந்த பிக்சரை அப்படியே நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா மாத்தி எழுதினாலே போதும். யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசசிங் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த ஆறு எழுதினா உங்களுக்கு 2 மார்க்ஸ், அதர்வைஸ் 3 மார்க்ஸ் சொன்னீங்க 3 மார்க்ஸ். அதே 5 மார்க்ஸ்ல ரைட் எனி explain about the key features of available in operating system. Key features of operating system for any two அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படினா ஏதா ரெண்டு இருக்கு. Where you want to write for the file management or processing management க்கு no. ஓகேங்களா? இது வரைக்கும் இருந்தோம். media next class we can see in the next class other topics. Read carefully whether you have your public exam or not, we don't know. Carefully read for your future use. Thank you to all students. Thank you again.